பஸ் ஸ்டாண்ட் வந்து மெட்ரோ வருது, ஹைவே இருக்குது, காலேஜஸ் இருக்கு. சென்னை டு பெங்களூர் ஹைவே எக்ஸ்பிரஸ் நம்ம சைட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல இந்த பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்கு. 1 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி பிளாட் வாங்கிடலாம். மண்டலம் மெட்ரோ ஸ்டேஷனா வரப்போகுது. அது வந்து சின்ன இந்த இடத்தோட டெவலப்மெண்ட் வந்து இப்போ கொடுக்குற பிரைஸை விட டபுள் இல்லைங்க, ட்ரிபிள் மடங்கு கூட சொல்ல முடியாது. அதுக்கு மேலேயே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல ப்ராப்பர்ட்டி யார் போட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய லக் இருக்கு போகுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டி ஒரு 2 வருஷத்துல ஒரு 3 வருஷத்துல வந்து நம்மளுக்கு டபுளா கிடைக்கணும், ட்ரிபிளா கிடைக்கணும்லாம் எதிர்பார்ப்போம். ஏன்னா இது எதிர்பார்ப்பு வந்து மக்களோட இயல்பு தான், ஒரு மனிதனோட இயல்பு தான். இது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டி முதல்ல எந்த இடத்துல இருந்தா அந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்றேன் நானு. நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டி ரோடு ஒட்டினா மாதிரி இருக்கா முதல்ல பார்க்கணும். அது இல்லாம நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே இருக்கு. இது ஹைவேக்கு பக்கத்துலயே வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு டெவலப்மெண்ட்டுக்கு காலேஜ் இருக்குது பாருங்க, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைட்ல இருக்கு. இதுவும் இல்லாம எனக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மீனாட்சி நர்சிங் காலேஜ் இருக்கு. அதுக்கு பக்கத்துல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. முதல்ல வந்து சென்னையில இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெட்ரோ ஸ்டேஷன் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல ப்ராப்பர்ட்டி யார் போட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய லக் இருக்கு போகுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சென்னையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வழியில வந்து மெட்ரோ ரயில் வரப்போகுது. ஒன்னு விங்கோ டு ஏர்போர்ட் போறது, அதான் மவுண்ட் ரோடு அந்த மாதிரி டச்ல போறது. இன்னொரு டச்ல பாத்தீங்கன்னா விங்கோல இருந்து வடபழனி, கோயம்பேடு ஏர்போர்ட் அப்படி ஒண்ணு போறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாதவரம் வழியா ஒண்ணு வரப்போகுது. அதுவும் இல்லாம இங்க பூந்தமல்லிக்கும் வருது ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், எங்கன்னு சொல்லவே இல்லை, பூந்தமல்லியில இருந்து தான் பேசிட்டு இருக்கிறேன். பூந்தமல்லி தண்டலத்துல இருந்து தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா பைபாஸ் ஒட்டினா மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த வீடியோ எடுக்க நம்மள யாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல் தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு 300 மீட்டர் போனீங்கனாலே உங்களுக்கு தண்டலம் மெட்ரோ ரயில் வரப்போகுதுங்க. மெட்ரோ ரயில் பூந்தமல்லியில இருந்து பரந்தூர் வரைக்கும் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க, ரூட் மேப் எல்லாமே போட்டாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தண்டலம் மெட்ரோ ஸ்டேஷனா வரப்போகுது. அது வந்து சின்ன இந்த இடத்தோட டெவலப்மெண்ட் வந்து இப்போ கொடுக்குற பிரைஸை விட டபுள் இல்லைங்க, ட்ரிபிள் மடங்கு கூட சொல்ல முடியாது. அதுக்கு மேலேயே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க, நீங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இவிபி இருக்குது. இவிபின்னு சொன்ன உடனே இன்னொரு ஞாபகம் வருது. இவிபி பாத்தீங்கன்னா வேல்ஸ் இன்ஜினியரிங் வந்து மூவிஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க தியேட்டர் முதல்ல சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயே சரி முதல்ல தியேட்டர் வந்து இவிபில தான் போட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வருது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து மெட்ரோ வருது, ஹைவே இருக்குது, காலேஜஸ் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்டு சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பக்கத்துல ஐப்னு ஒரு ஸ்டார் பட்டன் வரும், அந்த ஸ்டார் பட்டனை கொடுத்துட்டு இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லி மகளே. நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துட்டோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருக்காரு. ஹாய் பிரதர். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் பிரதர். நம்ம ப்ராப்பர்ட்டியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு டெவலப் இருக்கும், எதுக்காக இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கும்? ஓகே, நம்ம ப்ராப்ஷலோட ப்ராப்பர்ட்டியில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து த பார்க் ஆஜின் தண்டலம்ல இருக்கு. எதுக்காக இங்கே நீங்கள் வாங்கணும்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பர் ஆன் ரோட்ல இருக்கும். மற்ற கம்பெனி இந்த ஆன் ரோட்னா கொஞ்சம் உள்ள போவோம், 800 மீட்டர் 700 மீட்டர் அந்த மாதிரி இல்லாமல் டேரக்ட் ஆன் ரோட் டச்சிலே நம்ம லேஅவுட் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கிருந்து ஆன் ரோடுன்னு சொன்னோன்னே வெறும் ரோடு கிடையாது, சந்து உள்ள போற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது ப்ராப்பர் ஆன் ரோட்ல இருந்தே நம்ம லேஅவுட் ஸ்டார்ட் ஆகிடும். ஆர்ச் போட்டிருப்போம், அந்த ஆர்ச்ல இருந்து நம்ம லேஅவுட் ஸ்டார்ட் ஆகிடும். ஆன் ரோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் ஏறுமா ஏறதான டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஆன் ரோட பொறுத்த வரைக்கும் எண்ட்லெஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ₹1 கூட உங்களுக்கு குறையாது, ஏறிட்டே தான் இருக்கும். கவர்மெண்ட் அப்ரிசியேஷன் சுற்றி அவ்வளோ இருக்கு. அப்ரிஷியேட் ஆக உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். இப்போ நீங்க லட்சத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க நம்ம ப்ராப்பர்ட்டில, நீங்க கோடியில தான் நீங்க சிபி ரிட்டர்ன்ஸ் எடுப்பீங்க. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் உங்களுக்கு. நீங்க வந்து லட்சத்துல வாங்குறவங்களுக்கு கோடியில போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அதுக்கான ரீசன்லாம் என்னென்னலாம் இருக்கு இந்த இடத்த சுத்தி? உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் ஹைவே எக்ஸ்பிரஸ் நம்ம சைட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல அந்த பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அந்த பிரிட்ஜ் ஒர்க் வந்து எதுக்காகனா நீங்க சென்னை டு பெங்களூர் ஹைவே ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்காக. இந்த ஹைவேல போனீங்கன்னா மினிமம் 5 to 6 hours ஆகும் நீங்க டிராபிக்ல டோல்லாம் தாண்டி போறதுக்கு. அந்த ஹைவேல போனீங்கன்னா 3 hours பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்க ரீச் ஆயிடலாம். இது ஒரு மேஜர் அப்ரிசியேஷன் உங்களுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் இன்னொன்று கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்த மெட்ரோ ஒர்க் தான். ஃபேஸ் 3 வந்து நீங்க போர் டு பூந்தமல்லின்னு டெஸ்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ட்ரையல் ரன் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அதுக்கு அடுத்த ஃபேஸ் 4 வந்து நசரத்பேட்ல இருந்து பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்கும். பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கான ஃபேஸ் 4 தான் நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 19 ஸ்டாப்பிங் வருது மொத்தமா. அதுல 6வது ஸ்டாப்பிங் தான் நம்ம தண்டலம் மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம சைட்ல இருந்து 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரைட் சைட்ல இருங்காட்டுக்கோட்டை மெட்ரோ 1 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த 2 ஸ்டேஷனுக்கான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1.34 கிலோமீட்டர் தான். இந்த 2 மெட்ரோக்கும் இன்பிட்வீன்
2023 தான் நம்ம சைட் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியில வந்து 8 ஏக்கர் மொத்தமா டோட்டலா 8 ஏக்கர்ல 164 யூனிட் இருக்கு. 164 யூனிட்ல 100 யூனிட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு ஆல்ரெடி. முடிஞ்சிச்சு. 100 முடிஞ்சிச்சு. ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்றதுனால. ரிமைனிங் 50 பிளாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. 50 பிளாட் தான் இருக்கு. லான்ச் ஆகி சீக்கிரமாவே நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவ் ஆகுது. ஒரே ரீசன் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, அதனால தான் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. 23 அடி ரோடு இருக்கு, 30 அடி ரோடு, 33 அடி ரோடு மேக்ஸிமம் பெரிய ரோடு கொடுத்துருக்கும். 741 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 4800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அவைலபிள் எல்லா ஃபேசிங்ல இருக்கு, எல்லா ரோட்லயுமே நம்ம அவைலபிளா இருக்கு. நம்மளோட அப்ரூவல் என்ன வாங்கிருக்கோம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி 2 அப்ரூவலுமே வாங்கிருக்கோம். குயின்ஸ்லாண்ட் வரைக்கும் சிஎம்டி லிமிட் வந்திருக்கு. நம்மளுக்கு இங்க மெட்ரோ ஒர்க் இன்னும் 1 இயர் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா காஞ்சிபுரம் இருக்கும் சிஎம்டி லிமிட்ல கொடுத்துருவாங்க. சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வந்தவொடனே ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து ஏறும்ல, வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். டிடிசிபில இருந்து சிஎம்டிக்கு வரும்போது அதோட வேல்யூ வந்து அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். வாய்ப்பு அதிகமா இருக்காது. லோன் வந்து நம்ம 90% வரைக்கும் லோன் நம்மளே ப்ரொவைட் பண்றோம் சார். 90% பேங்க் லோன் நம்ம டைப் இருக்கு. ஸோ நீங்க 10% மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும். 10%னா எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும்? பிளாட் பிடிச்சிருக்கு, நீங்க 1 லேக் நீங்க புக்கிங் அட்வான்ஸ் கொடுக்கலாம் போதும். அதை வச்சு நீங்க பிளாட் நீங்க வாங்கிடலாம். 1 லேக்ல 1 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி பிளாட் வாங்கிடலாம். அதுக்கடுத்து நீங்க லீகல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். நானும் சிறப்பா இருக்கேன். இந்த மார்க்கெட்ல 3890 வித்துட்டு இருக்கோம். தண்டரம்ல பார்க் ஆர்ஜின் ஒரு ப்ராஜெக்ட். ஆனா இதுவே அட் பிரசன்ட் நம்ம இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் நீங்க போய் டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வந்து 6500 வித்துட்டு இருக்காங்க. ஆமாம், இப்பவுமே அவங்களுக்கும் நமக்கும் ஒரு 2000 2000 சில்லரை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த லொகேஷன்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் 1500 ரூபாய் வித்துட்டு இருந்தாங்க. 1500 ருபீஸ் இந்த இடத்துல வித்துட்டு இருந்தாங்க. இந்த 2 வருஷத்துல 1500 ரூபான்றது இப்ப நம்ம விற்கிற பிரைஸ் கம்பேர் பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேல இருக்கு. 3890 ரூபாய் போகுது. ஸோ அடுத்த 2 வருஷத்துல ஏன் ஏற போகுது அப்படின்னா குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஓப்பன் பண்றாங்க, 8 வழிச்சாலை ஓப்பன் பண்ண போறாங்க, ஏர்போர்ட் போறதுக்குனால மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஸ்டாப்பிங் வருது, பரந்தூர் ஏர்போர்ட் வந்து இந்த எலெக்ஷன் முடிச்ச பிறகு ஸ்பீட் அப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிகிற சமயத்திலையும் ஸ்டார்ட் பண்ற நோக்கத்தில் இருந்தாலும் டெஃபினட்டா அப்ரிசியேஷன் கிடையாது. 2026 வந்தீங்கன்னா 5000 ரூபாய் இந்த இடம். ஓகேங்க சார். இப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறீங்க சொன்னீங்க? 3890 ருபீஸ் ஒன்லி. ஆப்ஷன்ல எடுத்துட்டாலே ஏதாவது ஒரு ஆஃபர் வச்சுதான். ஆமாமா, பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தான், ஆஃபர்னாலே ப்ராப்ஷல் தான். 365 days எல்லா ப்ராஜெக்டும் ஆஃபர் எல்லாம் நம்ம போடுறதே கிடையாது. லாஸ்ட் டைம் ஆடி ஆஃபர் போட்டிருந்தோம். பிளாட் உங்களுக்கு இஎம்ஐ எங்களுக்கு ஒரு ஆஃபர் போட்டோம். இப்போ புதுசா ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணிருக்கோம். தீபாவளி முன்னிட்டு தங்க குதிரை அப்படின்னு ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். தங்க குதிரை ஆஃபர் லான்ச் பண்ணிருக்கோம். தங்க குதிரைனா இந்த மாதிரி ஒரு தங்க குதிரை கொடுப்பீங்களா? அந்த ஆஃபர் பேரு தங்க குதிரை தான். பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் நம்ம ஃப்ரீயா கொடுக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு 3890 ரூபாயில ஒரு சதுரடி புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 கோல்டு காயின் ஆஃபரா கொடுத்துட்டு இந்த தீபாவளிக்கு மண்ணும் பொண்ணும் உங்க வீட்டுல. இந்த சைட்ல அமினிட்டிஸ் பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு போட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சிருக்காங்க. கிட்ஸ் பிளே ஏரியா, சிட்டிங் ஏரியா, இந்த மாதிரி ஒரு 8.5 ஏக்கர்ல வந்து ஒரு பார்க் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவனி ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே கிரீனிஷா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே மரங்களா வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு வந்து பஞ்சமே கிடையாதுங்க. ஒரு 25 அடி நீங்க தோண்டிங்கனாலே உங்களுக்கு தண்ணி வந்துடும். உடனே வீடு கட்டி குடியேறதுக்கான வசதி எல்லாமே இருக்குது. இபி கனெக்ஷன்ல இருந்து எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு. சைடுக்கு நீங்க ஃபேமிலியோட வரீங்கன்னா கேப் நம்ம பிக்கப் ட்ராப் ரெண்டுமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணி இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. பூந்தமல்லி சைடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ப்ராப்பர்ட்டி தேடி இருந்தாங்களா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.